கடந்த 5 முதல் 6 வரை மாதங்களாக டயட்டில் அவர் உணவை முழுவதுமாக தவிர்த்து தண்ணீர் மட்டுமே குடித்துள்ளார். தண்ணீர், காய்கறிகள், பழங்களை மட்டுமே சாப்பிட்டுள்ளார். மேலும் அதிகமாக உடற்பயிற்சி செய்துள்ளார். முழுவதுமாக ஆன்லைன் வீடியோக்களில் கூறியபடி அவர் டயட்டை பின்பற்றிய அப்பெண் இரத்தத்தில் சர்க்கரை அளவு கடுமையாக குறைந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகிய பஞ்சபூதங்களால் உலகம் ஆனது. நமது உடலும் பஞ்சபூதம்தான். 3-2 பங்கு உலகத்துல தண்ணீர்தான் இருக்கு. 2 பங்கு தண்ணீரில் 1% தண்ணீர் அளவு அதிகரித்தால் கூட கடல் நீரின் அளவு அதிகரித்து உலகம் நீரில் மூழ்க வாய்ப்புள்ளது. இதேபோல்தான் உடலிலும் மினரல் அளவு மாறும்போது சிக்கல் ஏற்படும் என்கிறார் மருத்துவர் கார்த்திகேயன். சாதாரண குடிநீர் உள்ள கிளாஸில் உருளைக்கிழங்கு வைக்கும்போது அது நீரில் மூழ்கி அதன் எடை அதிகரித்து அளவு பெரிதாகிறது. மற்றொரு விதமாக உப்பு கலந்த நீரில் உருளைக்கிழங்கை வைக்கும்போது அதன் உருவம் சுருங்கி எடை குறைகிறது. அதிக உப்புத்தன்மை உடைய பொருளில் எளிதில் நீர் புகும் என்பது அறிவியல் பூர்வ உண்மை. நமது உடலில் உப்பு சமநிலை தன்மையுடன் இருக்க வேண்டியது அவசியம். நீர்த்தன்மையை இழந்து தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து உப்பு அதிகமான இடத்துக்கு போக வேண்டிய ஆஸ்மோட்டிக் பேலன்ஸ்ங்கிறது மாறி போறதுனால உடல்நிலை தலைகீழா மாறிவிடுகிறது. உணவுகளின் அளவை குறைத்து அதன் மூலம் உடல் எடை குறைப்பு முயற்சி செய்ய வேண்டாம். சரியான அளவில் உணவுகள் சாப்பிட்டு எடை குறைப்பு மேற்கொள்ளலாம் என்று அறிவுறுத்துகிறார் மருத்துவர் கார்த்திகேயன்.